ரூஹ் பிரிக்கப்பட போகும் அந்த கட்டத்திலே அல்லாஹ்வை பார்த்து சிலர் சொல்வார்கள், ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் நேரம் தான், ஒரு 5 நிமிஷம் எனக்கு அவகாசம் தான், அது ஒரு மணித்தியாலம் தான், அது ஒரு நாள் தான், அது ஒரு வாரம் தான், எனக்கு அவகாசம் தான். நீ அவகாசம் தந்தா நான் எல்லா தொழிலையும் வீட்டுக்கு அவர் செல்ல மாட்டான், நான் எல்லா நோக்கையும் பிடிச்சிட்டு அவர் செல்ல மாட்டான், நான் ஒரு குர்ஆனை ஓதுறேன் அவர் செல்ல மாட்டான். நான் எப்படியாச்சும் எனக்கு ஒரு வண்ணம் கைத்தா அச்சிக்கு வைத்துவாரு, உண்டாக்கு வைத்துவாரு இல்ல, அது எதையுமே அவர் செல்ல மாட்டான். ஒரு மாசம் டைம் கொடு, 5 நேரம் இமாம் ஜமாத்துக்கு முன்பு சின்னத்துக்கு சமூகம் தருகிறேன், தஹஜ்ஜத் தருகிறேன், அவர் செல்ல மாட்டான். அதனால மேற்குறிப்பிட்ட அமல்கள் செகண்ட் அல்ல. அவர் சொல்கின்ற வாசகத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் சதகா கொடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் தர்மம் செய்கிறேன், தர்மம் செய்து வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் சாலிஹான மனிதனாக நான் ஆகிக் கொள்கிறேன் என்று அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் கேட்பார். சகோதரர்களே, சதகா அந்த அளவு முக்கியமான உசுறு போற கட்டத்திலேயும் ஒரு உண்மை முஃமின் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு அமல் சதகா செய்கிறீர்கள். சதகாவில் சதகா ஜாரியா மிக மேலானது, மிக முக்கியமானது. காரணம் என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், துக்கிரவி அன்னல் அமால தபாஹா, ஒவ்வொரு வணக்கங்களும் தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், திலாவத்துல் குர்ஆன், திக்ர், அமீது, சதகா எல்லாம் சேர்ந்து ஒன்றோடொன்று பெருமை பேசிக்கொள்ளும், ஒன்றோடொன்று பெருமை பேசிக்கொள்ளும். நான் சிறந்தவன், நீ சிறந்தவனா எல்லாம் பேசிக்கொள்ளுமா. அந்த நேரத்தில் சதகா நிமிர்ந்து சொல்லும், சதகா என்கின்ற அமல் இருக்கிறது, அதை நிமிர்ந்து சொல்லும், ஆனா அப்போதற்கும் நான் தான் உங்களின் மிக மிகச் சிறந்தவன், மகத்தானவன் என்று சதகா என்கின்ற அமல் சொல்லும் என்கிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, கெட்ட வார்த்தை விட்டு எங்களை பாதுகாக்கும், வரவிருக்கின்ற ஆபத்துக்கள், வந்திருக்கின்ற வரை முசீபத்துக்களை நீக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு எங்களை தடுக்கும், மட்டுமல்ல கடவுளுடைய உஷ்ணத்தை விட்டு எங்களை பாதுகாக்கும். எங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை ஷைத்தானான பிரச்சனை. காரணம், ஷைத்தான் எல்லோருக்கும் ஒன்றை ஓதுவான், அதை எங்களுக்கும் ஷைத்தான் ஓதிக்கொண்டிருப்பான். ஷைத்தான் சொல்வான், அவன் வாக்களிப்பான், வாக்கரை பகுத்தறிவு ரீதியா யோசித்தா 10 லட்சம் ரூபாய் காசு டிபாசிட் இருக்குது, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 9 லட்சம் தான் நீக்குது, குறைஞ்சுதான் வைக்குது. பகுத்தறிவு ரீதியாக எங்கட மூளைக்கு பண்ற மாதிரி யோசிச்சா 9 லட்சம் தான் நீக்குது, 1 லட்சம் குறைஞ்சுதான் நீக்குது. இல்ல சகோதரர்களே, நாங்க கொடுத்த அந்த 1 லட்சமும் அதுக்கு அல்லாஹ் பொறுப்பு. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ கோடி மடங்காக பிரித்து வைப்பான். ஒரு லுக்மா, ஒரு புது சாப்பாடு நீங்க ஒரு ஆளுக்கு கொடுத்தா சுப்ஹானல்லாஹ், அந்த சாப்பாட்டினுடைய கணக்கு அல்லாஹ் நாளை மறுமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உஹது மலையை விட பெரிதாக அல்லாஹ் சமைச்சு வளர்த்து வைப்பான். அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். வட்டி கொடுத்தா பாருங்க, காசு கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு மாசமும் 1 லட்சம் 1 லட்சம் வந்து கொண்டிருக்கிற மாதிரி இல்ல, அல்லாஹ் வட்டியை அழிப்பான், சதகாவை படர்ப்பான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நாங்க கொடுக்கிறோம், கொடுக்கின்றது குறைவதை போன்று தெரியும், இல்ல அது மிகப்பெரிய சதகத்துல் ஜாரியா. இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற, அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். சகோதரர்களே, கொஞ்சம் பலஸ்தீனத்தை பற்றி, கொஞ்சம் பலஸ்தீன் எட்டி மாறும், மையத்தடக்கத்துக்கு இடமா இருக்கிறாங்க, தொழில் போகிடுமா, உண்டுக்கு போகிடுமா, தூங்கிடுமா, கரண்ட், தண்ணி, அடிப்படை வசதி, சுப்ஹானல்லாஹ், கோடிக்கணக்கான மக்கள் உணவில்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு ஞாபகத்துக்கிற, எவ்வளவு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறார். அவங்களுக்கு சதகா செய்யறதுக்கு நேரம் இல்லை, அவங்களுக்கு அமல்பாதத்தை செய்ய நேரம் இல்லை, எங்களுக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆகப்பெரிய ஞாபகம் அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான், தொழில் வியாபாரத்தை தந்திருக்கிறான். 1000 ரூபாய் காசு சம்பாதிக்கக்கூடியவர் எங்களுக்கு இல்லாமல் இல்லை. இது அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாம் அனுபவித்தால் என்னை போல நஷ்டவாதிகள் யாரும் இல்லை. உங்களுடைய ஊரில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மக்பரா விஸ்தரிப்பு, மன்னரை விஸ்தரிப்பு, எங்களால் முடிந்த பங்களிப்பை நாங்கள் செய்து சதகத்துல் ஜாரியாவாக எங்களுடைய கபர்களுக்கு
நாம் சேகரித்துக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் கியாமத்துடைய நாளையில் நாம் கொடுத்த அந்த சதகா நமக்கு நிழலாக நிற்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சதகாக்களை தர்மங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நிரந்தரமான சதகாக்களை சதகத்துல் ஜாரியாக்களை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தையும் அதற்குரிய சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. பாலஸ்தீன மக்கள் அவர்களை பார்த்து படிப்பினை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அந்த மக்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை கொடுப்பானார். அந்த மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பானார். அந்த மக்களுடைய அடிப்படை வசதி தேவைகளையாவது அல்லாஹ் பூர்த்தியாக்கி வைப்பானார். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது குறைந்தபட்சம் அவர்கள் நிம்மதியாக உணவு உண்பதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் அவர்களுக்கு அமைத்து கொடுப்பானாக. ரஹ்மானே, மாதக்கணக்கிலே உணவு இல்லாமல், சிறு பிள்ளைகள் ஆகாரம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் உயரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய கஷ்டத்தில் ஒரு சிறிய கஷ்டம் கூட எமக்கு இல்லை ரஹ்மானே. ஆனாலும் கூட எம்மை எமக்கு உணர்வளிப்பாயா, எமக்கு விளங்க வைப்பாயா, அவருடைய கஷ்டத்தை போக்கி வைப்பாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الناس، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وما أمركم الله وعملوا بما أمركم الله واتقوا محارم الله. إن الله نهى عن البغي والظلم والفجور. فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. جعلنا الله وإياكم من المتقين الفائزين والناجين من النار. والله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون.